நம்ம எல்லாருமே நினைக்கிறது ஒரு விஷயம், ஆசைப்படுறது ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஆசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நான் விருப்பப்படுற விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். அப்படி ஏக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு வாழணும்னு நினைக்கிறோம். 10 வயசில் இங்கே படிக்கணும், 15 வயசில் அங்கே படிக்கணும், 20 வயசில் இப்படி இருக்கணும், 25 வயசில் இப்படி திருமணம் நடக்கணும், அந்த திருமணத்திலையும் இன்னார் தான் எனக்கு வாழ்க்கை துணைவியா அல்லது துணைவராக வரணும், அந்த வாழ்க்கையானது இப்படி இருக்கணும், இத்தனை குழந்தைகள் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கை, பங்களா இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது மனிதன் போடுகின்ற கணக்கு. இந்த மனித கணக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்கிறதா அப்படின்னா அந்த கணக்கு எப்போதுமே சரியாக இருப்பது இல்லை. மாறாக அது தப்பும் தவறுமாக போய்விடும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்ற அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது கிடையாது. அப்படி எந்த ஒரு மனிதனும் இந்த புவியிலே வாழ்ந்ததில்லை. அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியாகத்தான் இருந்தன. அவன் ஆஹா ஓஹோ என்று வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா என்றால் ரொம்பவே கடினமான விஷயம். அவ்வாறு ஒருவரையும் நம்மால் காட்ட முடியாது. வாழ்க்கையில் அவங்க தோல்வியே சந்திச்சதில்லைங்க, அவங்க நினச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு யாரையாச்சும் நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு சறுக்கல் இருந்திருக்கும். இது மனிதன் போடுகின்ற கணக்கு. அதனால் தவறு ஏற்படுவது இயல்பு. ஆனால் இறைவன் போடுகின்ற கணக்கு, ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது. ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது. இந்த புவியிலே வசிக்கின்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அவர் போட்ட கணக்கும் எப்பொழுதுமே தப்புவது இல்லை. நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவன், இந்த சிருஷ்டி கர்த்தா, அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இயங்க வேண்டும் என்ற கணக்கை போட்டுவிட்டார். என்ற கணக்கை ஏற்கனவே போட்டுவிட்டார். அந்த கணக்கின்படி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கணக்கிலிருந்து தப்புவது ஏதும் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, நிறைய பேர் அந்த ஒரு சிற்றின்பங்களால் பார்த்தீங்கன்னா இன்னார் தான் தனக்கு வாழ்க்கை துணைவராக துணைவியாக வரணும், இன்னார் தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிங்கிற மாதிரி, இந்த தொழில் எனக்கு நீடித்திருக்க வேண்டும், இந்த வேலை எனக்கு நீடித்திருக்க வேண்டும், இப்படி என் வாழ்க்கை இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு சில பேர் நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா? ஆனால் இதெல்லாம் சில நேரத்தில் நடைபெறாது. சில நேரத்தில் என்ன, பெரிய 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 நேரங்களில் இல்லை பெரும்பாலும் நடப்பதில்லை. அதுக்காக உடனே நம்ம ஆட்கள் எடுக்கின்ற படிப்பு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. சாமியே இல்லைங்க, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, அப்புறம் எங்க சாமி? நீ நினச்சது நடந்துட்டா சாமி எதுக்கியா? நீ நினச்சதெல்லாம் நடந்துட்டா சாமி எதுக்கு? ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை அமையும் பாருங்க. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை நிராகரிக்கப்பட்டிருக்கும், அல்லது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும். முயற்சி செய்திருந்தால் கிடைக்காமல் போயிருந்தாலும் அதன் பின்பு உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பானது இன்னும் பிரகாசமானதாக இருக்கும். நீங்கள் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால். ஏன் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் என்று அழுத்தி இந்த இடத்துல கூறுகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆசாபாசம் பந்தபாசம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இறைவன் அமைத்து கொடுப்பதையெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார். இந்த கர்மாவின் காரணமாக நம்மள கோட்பாடில் இந்த புனர்ஜென்மம் அப்படிங்கிறது, மறுஜென்மம் அப்படிங்கிறத பற்றின கோட்பாடு ஆழமானது. கர்மா தொடரும். நான் இப்போ செய்கிறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பிறவியில் நான் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது கர்மான்னு வச்சுக்குங்க. அப்போ இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் இறைவன் அல்ல. உனக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் செய்த தீவினைகளின் காரணமாக அதை கழிப்பதற்காகவே இந்த பிறவியை எடுத்திருக்கிறாய். இவ்வளவு தெரிந்ததுக்கு அப்புறமும் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு வருது. அது இந்த பிறவியிலேயே சில பேருக்கு கிடைச்சிருது. சில பேர் ரொம்ப அதிக பாவம்னா அது அடுத்த பிறவியிலிருந்தே ஆரம்பிச்சிடும். பிறப்புலேருந்தே அந்த கஷ்டமானது ஆரம்பிக்கிறது.
ஏன்னா கழிக்க முடியாத பாவம் அப்படிங்கும்போது இந்த பிறவியில் இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் வாழ்க்கைனா இப்போ அந்த கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போ இன்னொரு பிறவி அதற்கு தகுந்த மாதிரியான பிறவிகள் அமையப்பெறுகின்றன. இத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஒரு மனிதன் தன் கர்மாவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மேலும் மேலும் தீய கர்மாக்களை சேர்த்து கொண்டே போனால் பிறவி என்பது அறுக்கப்படாது, மீண்டும் மீண்டும் பிறவியே கொடுக்கப்படும். ஏன்னா இந்த கர்மாவெல்லாம் கழியணும். நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் ரெண்டுமே களைஞ்சாகணும் பிறவி அறுக்கப்பட வேண்டும் என்றால். அதன் பொருட்டே ஈசனாகப்பட்டவர் கணக்கை போடுகிறார் ஒவ்வொரு ஜீவராசிக்கும். எங்க நம்ம வீட்டில் இருக்க 4 பேத்துக்கு நம்ம கணக்கு வழக்கு பார்க்க முடியல. அதே ஒரு பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவர் ஊரில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க முடியாது. இன்னும் இப்படியே போனோம்னா எடுத்துங்களேன், ஒரு நாட்டோட பிரச்சனையே ஒரு பிரதம மந்திரியால் முழுசாக தீர்க்க முடியல. இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால் செய்ய முடியல. அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முன்னரே தீர்மானித்து எல்லாம் இவ்வாறு தான் நடைபெறும் அப்படிங்கிற கணக்கை போட்டு வச்ச இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்த ஈசன் எவ்வளவு பெரியவராக இருப்பார்? பெரியவரெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒப்புமை, அப்படிலாம் சொல்லவும் கூடாது. அப்போ எவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்பதை எண்ணி பாருங்கள். அவர் போடுகின்ற கணக்கு தப்பாகுமா? அற்ப மானிடர்களாகிய நாம் போடும் கணக்கு வேணால் தவறாகலாம், ஆனால் ஈஸ்வரன் போடும் கணக்கு எப்பொழுதுமே தவறாவது இல்லை. வாழ்க்கையை வருகின்றவாறே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி வாழ்க்கை அமைகிறதோ, சரணடைந்த பிறகு எல்லாம் இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த மாதிரியான வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதை அவ்வாறே பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் முடிவு உங்கள் கையில். எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். அதை தேர்ந்தெடுப்பதும் அதை நிராகரிப்பதும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். அவ்வளவுதான். ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது, உங்களை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது. மறுமுனையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஏற்படுகிறது. இந்த ரெண்டும் உங்கள் முன்னால் இருக்கும். இதில் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்பது பொறுத்து தான் உங்களது வாழ்க்கையோட அடுத்த கட்ட பயணம் அப்படிங்கிறது இருக்கும். இது மாய வலைப்பின்னல் போல இந்த வாழ்க்கை. என்னதான் கர்மா அப்படின்னு சொன்னாலும் அதில் பெரும்பகுதி நம்மளை தொடர்ந்து வந்தாலும் அடுத்து நீ எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இருக்கும். இந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டு சரியான முடிவை எடுப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி எளிமையாக பயணிக்கிறாங்க. அந்த பிறவியில்லா நிலைமையை நோக்கி எளிமையாக பயணிக்கிறார்கள். இந்த பிறவியில் இல்லாட்டியும் கூட மற்றொரு பிறவியில் நம் பிறவி அறுக்கப்பட்டு விடும் ஈசனால் அப்படிங்கிற நம்பிக்கையில் எப்போவுமே இறை சிந்தனையில், இறை பக்தியில், இறைவனை பற்றிய நினைவிலேயே தங்கள் காலத்தை கழிக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறைவனுடைய கருணை பார்வை அவர்கள் மீது பட்டு அவர்களை இறைவன் தன் பாத மலர்களிலே ஓய்வெடுக்க வைத்து விடுவார். அந்த பிறவி அந்த சூழலிலிருந்து அவர்களை மீட்டு வெளியே எடுத்து விடுவார். இதுதான் உண்மை. அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம் மனக்கோட்டை எவ்வளவு பெருசாக வேண்டாலும் கட்டலாம், நம் மனக்கோட்டை எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் கட்டலாம். ஆனால் இறைவன் கட்டிய கோட்டை அல்லது இறைவன் வகுத்து கொடுத்த கணக்கிலிருந்து எதுவும் தப்பாது. அப்போ இறைவன் நமக்கு செய்வது எல்லாம் நம் நன்மைக்கே. எதுவாக இருந்தாலும் நம் நன்மைக்கே. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுற, இதை போய் நன்மைன்னு சொல்கிறீங்களே, கஷ்டத்தை ஏற்றுக்க உன் கர்மா கழியுது. எந்த ஜென்மத்தில் இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்தோமோ அதை இப்போ கழிக்கிறதுக்காக இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை கடினமாக நினைத்தால் அதையும் உனக்கு எளிமையாக்கி விடுகிறார். ஆனால் அதன் பொருட்டு நீ இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்க வேண்டியது வரும். ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது. ஈஸ்வரனுக்கு தெரியும் உனக்கு பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆறுதல் சொல்கிறதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோசனம் கிடைச்சிடும். போய் இறைவன்கிட்ட அழுது மன்றாடி கேட்டுக்கொள், கிடைச்சிடும். ஆனால் நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக வேண்டும். இப்போது வேண்டாம் என்று விட்டாய், அதனால் நான் விட்டு விடுகிறேன். ஆனால் இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும், அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பாக இருக்கும். ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும். ஒரு நன்மை செஞ்சால் நன்மை நமக்கு வரும். ஒரு தீமை செஞ்சிருக்க அந்த ஜீவன் எவ்வளவு வதைப்பட்டு இருக்கும், எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கும். அப்போ அதோட வலியை நீ எப்போ புரிஞ்சுப்ப? இப்போ வேண்டாம் நான் அழுதுட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனால் நீ திருப்பியும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது அதோட கர்ம பயனாக இருக்கும்.
இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட ஆரம்பிப்போம். இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவானது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, நான் இறைவனை வழிபடுகின்றேன், ஈசனை வழிபடுகின்றேன், ஆனால் சில நேரங்களில் எனக்கு அவர் உதவுவதில்லையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேர் கொண்டுள்ளனர். அது எல்லாத்துக்கும் இயல்பாக வர்றது தான். ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சக நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து தாண்டி இறைவனிடமும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வரும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வருவது தவிர்க்க முடியாததாக ஆகின்றது. சரி, அப்போ நான் எதிர்பார்க்கிறது தப்பா அப்படின்னா தவறெல்லாம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இன்பம் துன்பம் ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட முடியும். அந்த ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. அதே சமயத்தில் ஆசை இருக்கும் பொழுது அது நிறைவேறிவிட்டதாக நாம் நினைத்து கொள்ளும் பொழுது அது இன்பமாக நமக்கு தெரிகின்றது. அதே சமயத்தில் நான் வைத்த ஆசையானது நிறைவேறாமல் போய்விட்டது என்று நினைத்து கொள்ளும் பொழுது அது துன்பமாக நமக்கு தெரிகின்றது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்பமாக நமக்கு தெரிகின்றது, துன்பமாக நமக்கு தெரிகின்றது. அப்ப இன்பமாக தெரிவது எப்படி அப்படின்னா, அதை அடைந்து விட்ட எண்ணத்தில் நம் மனதானது பூரித்து காணப்படுவது இன்பமாக தெரிவதாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதை இழந்து விட்டதாக நினைக்கும் பொழுது அது துன்பமாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். உண்மையில் இன்பம் துன்பம் உண்டா அப்படின்னா கட்டாயமா கிடையாது அப்படின்னு தான் ஞானிகள் குறிப்பிட்டு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த இன்ப துன்பத்திலிருந்து வேறுபட்டு நிற்கும் பொழுதுதான் இறைவனை உணர முடியுமானா கட்டாயமா அந்த அடிப்படையான ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகின்றது. அப்ப நாம் இறைவனை எளிதில் நெருங்க முடிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இயல்பா நம்ம சொல்ற விஷயம், கஷ்ட காலத்துல இறைவன் என்னை காப்பாற்றுவதில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. சில பேர் நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த காலத்திலும் இறைவன் உதவி செய்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுவது இயல்பான ஒன்றுதான். ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே நம்ம நிகழ்காலத்தில் இருப்பது இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய தவறான விஷயமும் கூட அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம் உடல் மட்டும்தான் நிகழ்காலத்தில் இருக்கிறதே தவிர நாம் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. ஒன்று எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டு அல்லது கடந்த காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டேதான் இருக்கிறோமே தவிர நிகழ்காலத்தை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. அப்படி நிகழ்காலத்தில் நடப்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அது எவ்வாறு வந்தாலும் அதனை நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது. அப்படி நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் இறைவனாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிகழ்காலத்தில் உடலும் இருக்கணும், உள்ளமும் இருக்கணும், மனமும் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அது முறையான பயிற்சி இல்லாமல் யாருக்கும் கிடைப்பதும் இல்லை. அவ்வாறு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஆன்மாவாக மாறும் பொழுது இறைவனாகவே ஆகின்றோம். அப்பொழுது இறைவன் வழிகாட்டுகின்ற நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது என்று. நம்மால் நிகழ்காலத்தில் இருக்க முடியவில்லை அப்படிங்கும் போது எல்லாமே துன்பமாக தான் இருக்குது. நான் இறைவன்கிட்ட கேட்டேன் கிடைக்கல, இறைவன்கிட்ட அதை கேட்டேன் கிடைக்கல, இதை கேட்டேன் கிடைக்கல. நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல கேட்டுக்கொள்வது. உலகத்தில் எத்தனையோ உனக்கு கொடுத்துருக்கார். நல்ல இயற்கை காட்சி அங்கங்கே பார்த்தா பசுமையாக இருக்கும், அதெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுன்னு இல்லையே. நம்ம போகிற போக்கில் ரோட்டில் முளைச்சிருக்க செடியெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறதே பெரிய அதிசயமான விஷயம். அதெல்லாம் அமைதியாக உட்காந்து பார்க்கறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதெல்லாம் இறைவன் உங்களுக்காக கொடுத்தது. ஆனால் அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு வீட்டில் தனியாக ஒத்த ரோஜா வாங்கி வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனுஷனோட ஆசை. அப்போ எது கிடைக்கலன்னு ஆசைப்படுறோம்? ஒத்த ரோஜா கிடைக்கலன்னு ஆசைப்படுறோம். ஆனால் இறைவன் நமக்காக கொடுத்த பெரிய பூந்தோட்டமே இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. உண்மையான இன்பம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்ததை காண்பது, இறைவன் நமக்கு கொடுத்ததை அனுபவிப்பது. நானாக கேட்டு ஒன்றை பெறுகிறேன் அப்படிங்கும் போது அதில் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வந்துடுது. ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி ரோட்டு ஓரத்தில் புல்லு முளைச்சிருக்கு, அது காஞ்சி போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அது திடீர்னு செழுமையாக வளர்ந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு வரீங்க, நல்லா பூக்கும் போது மனசு இன்பமாக உணர்கிறது, காஞ்சு போகும்போது துன்பத்தை உணரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இறைவன்கிட்ட எதையும் கேட்காதீர்கள், கேட்டு பெறாதீர்கள்.
கேட்டேன் கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அவர் கொடுக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்காகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரோட்டு ஓரத்தில் அல்லது மலையோரங்களில் அதுவாக முளைச்சிருக்க செடியை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்தையும் வைத்து சந்தோஷமாக இருப்பதாக உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமானதாக இருக்கின்றது. அதை விட்டு நான் மனதில் நினைத்தது எனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறுகின்றேன் அப்படிங்கும் போது அந்த ரோஜா செடியானது பூக்கவும் செய்யும், காயவும் செய்யும். நான் கேட்டு பெற்றது எனக்கு கிடைக்கவும் செய்யும், கிடைத்தால் அதில் எதுவும் பிரச்சனை வரவும் செய்யும். அப்படின்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பை தவிர இறைவன் பொறுப்பாக மாட்டார். நீங்கள் கேட்டால் கொடுத்துருவார், ஆனால் அதற்கான இயல்பு வந்துட்டு எப்பவுமே மாறாது. அப்படிங்கும்போது அதையும் நாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. அப்போ எல்லாமே வந்துட்டு இயற்கையோட செயலில் இயற்கையாக நடந்து செல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் நமக்கு வருவதில்லை, எந்த மனக்குழப்பமும் நமக்கு வருவதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்ததை நாம் அனுபவிப்பதாக இருந்தால் மிகவும் உன்னதமானதாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சிட்டேன். சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த மாயையின் காரணமாக வாழ்க்கையில் எது உண்மை அப்படிங்கிறதவே உணர்ந்து கொள்வதற்கு மறுத்து அந்த சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு பல தவறுகளை செய்துவிட்டேன். இனிமேல் நான் வந்துட்டு வாழ்க்கையை தேடி போகலாமா அல்லது இறைவனை நாடி செல்லலாமா, சிவத்தை உணர முற்படலாமா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இருப்பது தான். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் கர்மாவின் காரணமாக ஆரம்ப காலகட்டங்கள் நம் மனதை வந்துட்டு இருள் சூழ்ந்து கொண்டது போல அந்த மாயையானது நம்மை மயக்கி இந்த உலக இன்பங்களுக்குள் நம்மை போட்டு அழுத்தி விடுகின்றன. அதிலிருந்து வெளியே வந்து சிவபெருமானை நினைப்பதே அவரோட கருணை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வளவு வாய்ப்புகள், இன்னும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இனி நான் சிவபெருமானை நினைக்க முடியுமா, அவரை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த நினைப்பு உங்களுக்கு வருதுனாலே இறைவனோட அந்த கருணை பார்வை உங்களுக்கு கிட்டி விட்டது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. வாழ்க்கையில எல்லாருமே ஆரம்ப காலகட்ட சின்ன சின்ன பிழைகள் செய்வது, சிறிய சிறிய தவறுகளை செய்வது இயல்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இதற்காக இந்த உடல் அழிந்து புதிய உடல் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் பின்னர் நாம் செய்கின்ற அந்த உண்மையான பக்தியின் மூலமாக, நாம் காட்டுகின்ற அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக, நாம் செய்கின்ற சில சாதனங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம். மனசுக்குள்ள எந்த அழுக்குமே வேண்டாம். செய்த தவறுகள் தவறுகளாக இருந்துவிட்டு போகின்றன. அதை நினைத்து நம் வாழ்க்கையில் இனி எந்த மாறுதலும் வரப்போவதில்லை. ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் செய்தது தவறென்று உண்மையாக உணர்ந்து ஐயனின் பாதத்தை சரணடைந்து எனக்கு இனி நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த சர்வேஸ்வரனை சரணடைந்து விட்டால் போதுமானது. அதன் பின்னர் எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார். அப்படி நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கு கர்மாவின் காரணமாக அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நம்மளோட இறுதி நிலை அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம பிடிமானமா இருந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஆன்மீக பாதையானது ஒரு தெளிவான பாதையாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. இந்த இரும்பு அப்படின்னு ஒரு பொருளை பயன்படுத்தி அந்த நிறைய இப்போ கட்டில், சேர் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம செய்கிறோம். காலம் போக போக பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு இயல்பான நிலையை இழந்து விடுகிறது. அப்படிங்கும் போது நம்ம அப்படியே போட்டுறதில்லை. அதுக்கு பதிலாக அதை வந்துட்டு மறுசுழற்சிக்கு வந்துட்டு உட்படுத்துகிறாங்க. அந்த இரும்பை கொண்டு போய் திருப்பியும் உலையில போட்டு கொதிக்க வச்சு திரும்பி அதுக்கு இன்னொரு உருவம் கொடுக்கப்படுகிறது. மாறாக வந்துட்டு அப்படியே மக்கி போய் மண்ணோட மண்ணா கலந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் அங்க இருக்கின்ற மண்ணை சலித்து இரும்பு தாதுக்களை எடுத்து மீண்டும் உலையிலிட்டு அதுக்கு புது வடிவம் கொடுக்கப்படும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிறந்தாச்சு, சிறிய சிறிய தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு. அப்ப நம்மளுக்கு துரு பிடிச்சிருச்சு, உபயோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீங்கள் நினைக்கும் போதும் கூட நான் திரும்ப சொல்கின்றேன், மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்ப ஆன்மீக பாதைக்குள் செல்லும் பொழுது உலையில் இட்ட இரும்பு தாது போல நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் நமக்கு மறுவடிவம் கொடுப்பார் என்பதில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும் போது புத்தம் பொலிவுடன் புது வாழ்வானது, இறைவனை தேடக்கூடிய அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும். இது உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது
ஏன்னா பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இந்த ஐயப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த தவறு செய்து விட்டோம், இந்த தவறு செய்து விட்டோம். வாழ்க்கையில் யார் தான் தவறு செய்யாமல் இருக்காங்க? இப்போ நான் உணர்ந்துக்கிட்டேன், இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன், ஐயன் தான் எல்லாம் நினைக்கிறேன், தாராளமாக அதுக்கப்புறம் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம முன் எடுத்து வைக்கிறோம் அடுத்த காலடி. அப்படிங்கும் போது அதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார், ஈசன் ஏற்படுத்தி தருவார். அதன் மீது நீங்கள் படிப்படியாக நகரலாம் நண்பர்களே. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள். நாம் செய்த தவறுகள் பெரிதா, இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா? அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கமே பெரிதாக இருக்கும். அவருடைய குழந்தைகள் அல்லவா? செய்கின்ற தவறுகளுக்கு தலையில சின்னதாக கொட்டினால் அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சிக்கிறது இறைவனோட தன்மை, அந்த ஈசனோட தன்மை. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்மோட ஒரே வேலை, நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், எல்லா விஷயங்களையும் தூர தள்ளிவிட்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு மனதில் உள்ள இறைவனை தேட வேண்டும். அவர் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும். அவரையே எண்ணி சதா காலமும் உருகி உருகி வழிபடும் போது கண்டிப்பா ஐயனோட அந்த கருணை பார்வையானது நமக்கு கிடைத்தே தீரும். அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கான நேரம் தவறவிட்டால் மீண்டும் வராது அப்படிங்கிறத எப்பவுமே இந்த மந்திரத்தை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இது எனக்கான நேரம், இதை விட்டு விட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது அப்படிங்கிறது. பெரிய ஞானிகளும் முன்னோர்களும் நிறைய முறை சொல்லிட்டாங்க, இந்த வினாடி மட்டும்தான் உண்மையான வினாடி, இந்த வினாடியை விட்டு விட்டால் அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ எதுவும் நம் கையில் இல்லைன்னு ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமா நமக்கே தெரிஞ்சது. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்பட்டமா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போச்சு. இன்று இருப்பவர் நாளை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. அப்ப நம்ம ஆன்மீகத்துல செல்லணும், இல்லை ஏதாவது உயர்வு நிலையை அடையணும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும்னா நான் 35 வயசு 40 வயசு 50 வயசுக்கு மேல அதுல ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீர்கள். சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சந்நியாசம் போனவங்க தான் சிவ வழிபாடு செய்யணுமா? கட்டாயமா கிடையாது. இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காமல் போய்விடும். ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அதுல என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது. எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது. அதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்கு இருக்கின்றோம். அதை தாண்டி சில சுய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு வினாடியில் நான் ஈசனை வழிபட போகின்றேன், இந்த ஒரு வினாடியில் இறைவனை நான் சரணடைய போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம், உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்து விட போகிறது? எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நல்ல காரியங்களாக இருக்கும் போது அந்த காரியத்தை தயவு செய்து தள்ளி போடாதீர்கள். எந்த எதிர்கால நேரமும் நமக்கு உறுதி இல்லாத நேரமாகவே கருதப்படுகிறது. அப்படிங்கும் போது வாழ்கின்ற இந்த நொடி, வாழ்கின்ற இந்த மணித்துளியானது உண்மை என்று சிவபக்தியை மேலோங்க செய்வதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் நல்வழியை காட்டுவார். மீதம் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாகவே மாற்றி நமக்கு கொடுப்பார் சிவபெருமான். அப்ப நேரம் காலம் பார்த்து வருவது சிவபக்தியா அப்படின்னா கட்டாயமா கிடையாது. எப்ப சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது. அதற்கு பின் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நடக்கின்றது எல்லாமே நிகழ்வுகள் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதனால சிவபக்தியில ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு நேரங்காலம் பார்த்துக்கிட்டு இத்தனை வயசுல நான் ஈடுபடுவேன், இத்தனை வயசுல சன்னியாசம் போவேன், இத்தனை அதெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையான சிவபக்திக்கு சன்னியாசமும் ஒன்றுதான், இல்லறமும் ஒன்றுதான். மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கு, மனசு சுத்தமா உங்களால எவ்வளவு அன்பு செலுத்த முடிகிறது மற்ற ஜீவன்களின் மீது, எல்லாத்தையும் சிவபெருமான பார்க்க முடியுதா உங்களால அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமே தவிர மற்றவையும் அவ்வளவு முக்கியம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெறி இருக்கின்றது. எனக்கு வகுக்கப்பட்ட நெறி இதுதான் அப்படிங்கிறத சிவபெருமான் என்னிடம் சூட்சமமாக உணர்த்திவிட்டால் அதில் செல்ல வேண்டியது எனது கடமை. உங்களுக்கான வழியை அவர் காட்டிவிட்டால் அதில் செல்ல வேண்டியது உங்களின் கடமை. அதை உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாளேது நட்சத்திரம் ஏது.
கோள்களால் எனக்கு பிரச்சனைகள் வருகிறதுனா அந்த கோள்களை படைத்தவர் இருக்கும் போது அந்த கோள்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி நாம் என்ன செய்ய போகின்றோம், அந்த பிரச்சனைகள் நம்மை எப்படி தாக்கிவிடும். அவ்வாறு தாக்கினாலும் அது சர்வேஸ்வரனின் அந்த ஒரு சித்து விளையாட்டாக இருக்குமே தவிர, சர்வேஸ்வரனின் விளையாட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமாக இருக்காது. எதற்காக அவர் நம்முடன் விளையாட வேண்டும்? எனது பக்தி, என் மீது பக்தி வைத்திருக்கின்றவன் உண்மையாக வைத்திருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் சில சோதனைகளை செய்தாக வேண்டும். அந்த சோதனைகளில் வெற்றி பெறும் போது அவருக்கான அந்த பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த கிரகங்களின் மூலமாக நடைபெறுமே தவிர அந்த கிரகங்களின் தாக்குதல்ங்கிறது சர்வேஸ்வரனை மிஞ்சியது அல்ல அப்படிங்கிறது எப்பவும் மனசுல வச்சுக்குங்க. அப்ப நாள் கிழமையெல்லாம் பார்த்து வருவது பக்தி அல்ல. இந்த நாள் இந்த நொடி அப்படிங்கிறது உங்களுக்கானது. நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், சர்வேஸ்வரனை உணர வேண்டும், எல்லாமல்ல அந்த பராபரத்தை உணர வேண்டும் அப்படின்னு நினைச்சு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நொடிதான் சிறந்தது. இதற்காக நாள் கிழமை நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் கட்டாயமா அது தள்ளி தள்ளி போய்கொண்டேதான் இருக்கும். மன உறுதியாக இந்த நொடியே எனக்கு சர்வேஸ்வரன் கொடுத்ததுன்னு நினைச்சு அந்த சிவபக்தியை ஆரம்பிக்கும் போது அது உத்தமமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சிவபக்தி அனைத்திலும் சிறந்தது, சிவநெறி அனைத்திலும் சிறந்தது. அது இந்த நொடியே செய்வது இன்னமும் உத்தமமானதுங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பா சிவபக்தியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ முறையாக வகுப்புக்கு போய் தேவாரம் திருவாசகமெல்லாம் பாட கற்றுக்கொண்டு பாடுவது அப்படிங்கிறது ஓதுவார் பெருமக்களுக்கே உரித்தான ஒரு பெருமை. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாடுறாங்க அப்படிங்கும் போது அந்த பாடுற இடத்துல நம்ம நின்னாலே அப்படியே ஒரு பரவச நிலையை அடைவது போல ஒரு உணர்வானது அங்கே ஏற்படும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ சிவாலயங்களில் ஓதுவார் பெருமக்கள் பாடும்போது அதை கேட்கும்போது உடலெல்லாம் சிலிர்த்து விடும், அந்த அளவுக்கு பாடுவாங்க. சரி, இப்போ அதை பாடுவதற்கென்று முறை இருக்கிறதா? இப்போ நம்மெல்லாம் வீட்டில் பாடுவதற்கு பதிலாக படிக்கலாமா? ஏன்னா சில பேர்த்துக்கு அந்த பயமானது இருந்து கொண்டே இருக்கிறது. என்னன்னா இப்போ தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நம்ம படிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம். அதை சரியாக படிக்காமட்டோம்னா தவறான பலன் ஏதாவது கிடைச்சி விடுமோ அப்படிங்கிற அந்த பயமானது இருக்கிறது அல்லவா? அதை பற்றி ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்போ நம்ம இதை சொல்ல வர்றோம். அடியார் பெருமக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ குழந்தையானது பிறந்த உடனே மழலை குரலில் பேச ஆரம்பித்து விடுகிறதானா? கிடையாது. கொஞ்ச நாள் ஆகும். அப்புறமா வார்த்தைகளை போட்டு போட்டு அம்மா அப்பா தாத்தா அந்த மாதிரி பேசி பழகும். அதன் பிறகு வாக்கியங்களை கோர்க்க தொடங்கும். பின்னர் தான் வாக்கியங்களே அந்த குழந்தைக்கு வருகிறது. அதே போல் ஒரு மொழி, அந்த மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உடனே அந்த மொழியில் எல்லாத்துக்கும் புலமை விடுமானா? கிடையாது. அதை பழக பழக தான் என்ன ஆகும்னா அதில் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும். அதன் பிறகு தான் அந்த மொழியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும், அதில் புலமை பெற முடியும். இது இயல்பான ஒரு விஷயம். இப்போ நம்ம இறைவனை ஆராதிக்கிறோம். இப்போ ஆலயங்களுக்கு போய் உங்களால் மனசு விட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆலயத்தில் கூட்டமாக நிற்கிறாங்க, அந்த இடத்துல போய் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இல்லை அப்பனோட மந்திரத்தை ஏதாயினும் அதை அந்த இடத்துல உறக்க சொல்ல முடியுமா அப்படின்னு சிந்தித்து பார்த்தீர்கள்னா எடுத்ததுமே அது வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். தயக்கம்னா தவறாக நான் சொல்லலை, அது நான் ஒரு காரணத்தோடு சொல்கிறேன். அப்போ ஒரு இனம் புரியாத மனக்குழப்பமானது அங்கே இருக்கும். நம்ம சொல்லும்போது எல்லோரும் நம்மை பார்ப்பார்களா? அப்படி பார்த்தால் என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள்? இந்த மாதிரியான இயல்பான கேள்விகள் எழக்கூடும். எப்பன்னா நம்மளுக்கு இந்த மாற்றம், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம், இறைவன் ஆட்கொள்வது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமா, ஒரு பக்குவ நிலை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 20-25 வயதுக்கு மேலே ஆட்கொள்கிறார் அப்படிங்கும்போது அதை சொல்லும்போது முதலில் இந்த ஒரு பதற்றம் அல்லது தயக்கம் இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு 10 நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க, மெதுவாக ஓம் நம சிவாய சொல்கிறாங்க, கொஞ்சம் அந்த பயம் போகிறது. மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கும் போது ஒரு 10-15 நாட்களை தாண்டும் பொழுது அந்த மந்திரமானது யாருடைய மந்திரம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அப்பனுடைய மந்திரம். அதை நான் ஏன் தயக்கப்பட்டு சொல்ல வேண்டும் என்று
ஓங்கி ஒலிக்கின்ற ஒளியால் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றாங்க. அது ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய. இப்போ மழலை செல்வங்களை கொண்டு போய் நம்ம விடுறோம் அப்படிங்கும் போது கோவிலில் போய் ஓம் நம சிவாய சொல்லுங்கள், யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கர்வம் கிடையாது, பொறாமை கிடையாது, எந்த தீய எண்ணங்களும் கிடையாது. நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லித்தந்து கோவிலில் போய் சொன்னாலும் அழகாக உறக்க சொல்வார்கள் குழந்தைகள். தேவாரம் திருவாசகத்தை சொல்லி கொடுத்து போய் பாட சொல்லுங்க, அற்புதமாக பாடுவார்கள். பிழை இருக்கும், அதிலெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு சில பிழைகள் இருக்கலாம். ஆனால் அந்த மனசார பாடுகின்ற தன்மை அந்த குழந்தைகளிடம் இருக்கும் எப்பொழுதுமே. அந்த வகையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ திருவாசகம் நம்ம கைக்கு கிடைக்குது, தேவாரம் கிடைக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறது தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு வார்த்தைகளை கோர்த்து படிக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நான் படிக்கிறதுனால ஏதாவது வாக்கியங்கள் தவறாக போனால் இறைவன் கோபித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வேண்டாம். நீங்கள் படிக்க படிக்க அதில் அனுபவம் வர வர அதை உணர்ந்து படிக்கும் பொழுது அது எல்லாம் நம் மனதிற்குள் செல்லும் பொழுது கட்டாயமாக அது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நம் மனம் எப்படி சொல்கிறதோ அந்த வகையிலே பிழையின்றி நம்மால் அதை படிக்க முடியும், பாடவும் முடியும். எடுத்ததுமே பாடல் வந்துடுமா, எடுத்ததுமே பிழை இல்லாமல் படிச்சிட முடியுமானா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு மொழியை பிழை இல்லாமல் ஒருத்தரால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் இதுவும் சாத்தியமே. ஆனால் பிழையோடு தான் ஒரு மொழி கற்றலே துவங்குகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி நம்மளோட சமயம் சார்புடைய அந்த நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது பிழைகள் ஏற்படத்தான் செய்யும். அதில் தவறொன்றும் இல்லை. ஏன், நான் யாரை போற்றி பாடுகின்றோம், யாரை பற்றி படிக்கின்றோம்னா அப்பனை பற்றி, அப்பனோட பெருமைகளை பற்றி பாடுறோம், படிக்கிறோம். ஒரு அப்பாவை குழந்தை புகழ்ந்து பேசுது அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும், அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு தெரியும். அம்மா அப்பா இருக்கோம், நம்ம குழந்தையானது நம்மிடம் மழலை அந்த குரலில் பேசுகிறதுனா நம்ம எப்படி பார்ப்போம்? இந்த அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாது, இதில் இலக்கணத்தில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? கிடையாதே. மழலைகள் கொஞ்சுகின்ற அந்த மழலை மொழியை கேட்டு ரசிப்போம் அல்லவா? அதே போல்தான் இறைவனின் குழந்தைகளாகிய நாம் இறைவனை போற்றி பாடும் பொழுது அதில் பிழைகள் ஏற்பட்டாலும் இறைவன் அதை ரசிப்பாரே தவிர அதனால் கோபம் கொள்ள மாட்டார், அதை தவறாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார், எந்த தீய பலன்களும் வந்தடையாது. அப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, தேவாரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, திருவாசகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கட்டாயமாக அந்த புத்தகம் கிடைக்கின்ற பட்சத்தில் அமைதியாக அமர்ந்து படியுங்கள். படித்து படித்து பழகுங்கள். பழக பழக ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்மளுக்கே ஒரு உணர்வானது ஏற்படும். அது ரத்தத்தில் கலந்துடும். ஒரு பாடலை பாடும் பொழுது நாவால் அதை உச்சரிப்பது என்பது வேறு, உடல் அங்கங்கள் எல்லாம் உருக பாடுவது என்பது வேறு. உடல் அங்கங்கள் எல்லாம் உருகி இந்த நா உச்சரித்து வருகின்ற வார்த்தைக்கு அதிக ஆற்றல் உண்டு. இறைவனை கட்டி போடக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்க பாடும்போது அப்படியே உள்ளமெல்லாம் உருகி கண்களில் நீராக பெருகி ஐயனே அப்பனே ஈசனே மகேசனே அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த இறைவனே உங்கள் முன் வந்து நிற்பார். அந்த இறைவனே உங்கள் முன் வந்து நிற்பார். உங்களை ஆட்கொண்ட அந்த இறைவன் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற அந்த வாழ்த்துதலை கேட்பதற்காகவே உங்கள் முன் வந்து நிற்பார். ஏன்னா அன்பு பொருந்தியவர் அல்லவா ஈசன், அன்பின் வடிவமானவர் அல்லவா ஈசன். அதனாலே சொல்வது, அன்பால் நீங்கள் எந்த வார்த்தையை போட்டு இறைவனை அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பெருமான் இந்த புனித நூல்களை நீங்கள் பிழையாக படித்தாலும் அதை பொருள் தருள்வார். அதற்கு மேல் நீங்கள் எப்படி அதை படிக்க வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு உணர்த்துவார். அதனால் எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா தவற விடாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. இந்த ஜென்மத்திலாவது திருவாசகம் தேவாரம் போன்ற நூல்களை எல்லாம் படிக்க ஆரம்பியுங்கள். அதன் உட்பொருளை புரிந்து கொள்வதற்கு ஆரம்பியுங்கள். இதன் தொடர்ச்சியாக பல வழிகள் உங்களுக்கு காட்டப்படும். அதன் வாயிலாக இறைவனை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம முழு மனசோடு இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றோம்.
ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு மும்மலங்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிவபக்தியில் செல்வதற்கான வழியை நீங்கள் தேடுகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்ளலாம். இப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களையும் விட்டொழித்தவர்கள் கண்டிப்பாக இறைவனை சரணடைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த மும்மலங்களை பற்றி அறிந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு பற்று பாசம் இல்லாமல் அதை மும்மலங்களையும் ஒழித்து விட்டோம் அப்படின்னா இறைவனை சரணடைந்து விட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி இறைவனை சரணடைந்து விட்டால் அவர்கள் யாருக்கும் பயம் கொள்வதில்லை, யாருக்கும் பயம் கொள்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் யமனே வந்து நின்றாலும் எவனை பார்த்து சிரிக்கின்ற தன்மையை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. அது அவ்வளவு சாதாரணமாக அந்த தன்மையானது நமக்கு வாய்க்க பெற்று வருமா அப்படின்னா கடினம்தான். இப்போ மனசில் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நினைவுகள் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருப்போம், அப்புறம் மறந்துடுவோம். வேறு ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்கும்போது அது திருப்பி ஞாபகப்படுத்திவிடும். இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எம்பெருமான் சிவபெருமானை நம்ம வழிபட ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது எந்த நேரமுமே அவரோட நினைவாகவே நாம் இருக்கின்றோம். அப்படிங்கும்போது எப்போவுமே சிவமந்திரத்தை தான் சொல்கிறோம், எப்போவுமே நம்ம சிவத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த நினைவானது நம் மனதை விட்டு அகலாது. சாதாரணமாக ஒரு பொருளை பார்க்கும்போது ஏற்படுகின்ற பதிவு கொஞ்ச நாள் நம்ம காணாமல் போயிடும், திருப்பி அதை பார்க்கும்போது வரும். ஆனால் இந்த சிவமந்திரத்தை சொல்லும் போதோ சிவனை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ அந்த பக்தியானது எப்பொழுதுமே அந்த மனதை விட்டு அகலுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்நேரமும் சதா சிவமந்திரத்தை சொல்லிக்கொண்டு அவரை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனமே இறைவன் வசிக்கின்ற வசிப்பிடமாகின்றது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த நேரமும் உங்களுக்கு சிவனை பற்றி ஞாபகமே இருக்குது, சிவனை பற்றியே பேசி கொண்டிருக்கின்றோம், சிவமந்திரங்களையே உச்சரித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும்போது அது பெரிய விஷயங்க ஐயா. அந்த மனமானது சுத்தமாகிறது, இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற வசிப்பிடமாகிறது. அப்போ இறைவன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த சிவரூபமாகவே இருப்பீங்க. எப்போவுமே அந்த பந்த பாசம் பற்றுகளை எல்லாம் அழித்து இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற மும்மலங்களையும் ஒழித்து இறைவனோட அந்த நிஷ்டையிலேயே அவரோட நினைவு நிலையே நம்ம அப்படியே காலத்தை கழித்து கொண்டிருப்போம். அதுவெல்லாம் அரும் பெரும் கருணை, இறைவனால் வழங்கப்பட்ட பெரிய வரம். எல்லாமே பேசிடலாம், இந்த ஆணவம், கண்மம், மாயையிலிருந்து வெளிவந்து விடலாம், முயற்சி செய்யுங்கள்னு. ஆனால் அதற்கு அவரோட அருள் இல்லாமல், அவரோட கருணை பார்வை இல்லாமல் மாயை பற்றி உணர்ந்து கொள்ளவும் முடியாது. அந்த ஆணவம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்மால் வெளியே வரவும் முடியறதில்லை. ஆனால் முயற்சி செய்து இறைவனை பற்றியே சதா நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மும்மலங்களையும் ஒழிப்பதற்கு வழி என்னன்னு கேட்டால் இறைவனோட மந்திரம் மட்டும்தான் உங்களுக்கு வழி, இறைவனோட சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு வழி. ஏன் அப்படின்னா எப்போவுமே இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் சரிங்களா, நீங்கள் வினை பயன் காரணமாக தான் அடுத்தடுத்த பிறவியானது வருகிறது. இப்போ இந்த கர்மத்தை ஒழித்து விடுவதற்கு நாம் இறைவனை பற்றியே சிந்தையில் இருக்கின்றோம்னா அவரவே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவராகவே நான் ஆகின்றேன். அப்படிங்கும் போது அந்த பிறவி சுழற்சியிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பானது அங்கு ஏற்படுகிறது. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக உணர்ந்துக்கும் பொழுது அந்த சிவபெருமானோட கருணையை, அந்த சிவபெருமானோட அந்த ஆற்றல் நம்ம உணர்ந்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நம்மால் விடுபட்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப திரும்ப சொல்கிறது தான், சிவமந்திரத்தை மட்டும் மனதில் ஜெபித்து கொண்டிருங்கள், சிவனை மட்டுமே மனதார வழிபட்டு கொண்டிருங்கள், எந்நேரமும் சிவனை பற்றியே நினைத்து கொண்டிருங்கள். நல்லவர்கள் அருகில் வருவார்கள், சிவனடியார்கள் உங்களை நெருங்கி வருவார்கள். சிவத்தை பற்றிய பெரும் பெரும் அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு அறியச் செய்வார் இறைவன். மற்ற எந்த விஷயமும் நமக்கு அதுக்கு வராது, மற்ற எந்த விஷயமும் இந்த மனசுக்குள்ளே போகாது. தீய எண்ணங்களுக்கான வழியே இல்லாமல் போகும், நல்லெண்ணங்கள் மனதில் உதித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே சிவனை பற்றிய நினைவு, சிவனை பற்றிய சிந்தனையிலே இருப்பதன் மூலமாக உங்கள் உள்ளத்துள் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர், சர்வேஸ்வரனாகப்பட்டவர் குடிக்கொள்கின்றார். அவர் குடிக்கொள்ளும் பொழுது உங்கள் உடலே கோவிலாகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டோம். அப்படின்னா அதை விட வேறு எதுவும் பெரிய சிறப்பு நமக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அன்பர்களே, வாழ்கின்ற போதே இந்த உடலை கோவிலாக்கி கோவிலுக்குள் சர்வேஸ்வரனை குடியேற்றி அந்த ஜோதி ரூபமாக தரிசித்து அவரின் அருளை பெறுவதே இந்த வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை விடைய பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருப்பது இல்லை.
திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஐயப்பாடானது இந்த உடல் உயிர் அப்படிங்கிற சம்பந்தமான விஷயம். இந்த உடல் பெரியதா உயிர் பெரியதா? ஆன்மீகத்தை பொறுத்தளவு இந்த உடலுக்கு அவ்வளவு மதிப்பில்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த உடல் இல்லாமல் உள்ளிருப்பவரையும் உணர்ந்து கொள்ள முடியாதுங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும். அப்ப அந்த உள்ளிருக்கக்கூடியவருடைய தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடலானது பக்குவப்பட்டிருக்க வேண்டும், சரியான உடல்நிலையில் இருக்க வேண்டும். அதை பேணி பராமரிப்பது அப்படிங்கிறது கட்டாயமா தேவை அப்படின்னு இருந்தாலும், இந்த உடலுக்கான மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொண்டு தான் என்ற அகங்காரத்தை நாம் வளர்த்து கொண்டோமே எனில், இந்த உடலுக்கென்று ஒரு பெயர் உள்ளது, அந்த பெயர்தான் உலகத்தில் சிறந்தது அப்படின்ட்டு, அதாவது அப்பா அம்மா வச்ச பேர் அதுதான் நீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை, நாம் படித்த பட்டத்துக்கு ஒரு மரியாதை, நாம் பிறந்த பிறப்புக்கு ஒரு மரியாதை, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா மரியாதை தேவைப்படுகிறது, அதுதான் எனது அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா அது நம்மளோட அறியாமை. அப்ப அந்த அறியாமையிலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா, ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் எல்லாம் இந்த இறைவனின் அருள் பெற்றவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். இந்த உடல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு நகைப்பெட்டி இருக்குன்னா அந்த நகைப்பெட்டி மாதிரி உள்ள நகையை வச்சிருக்கீங்கன்னா பொத்தி பொத்தி பாதுகாப்பாக அந்த நகைப்பெட்டியை வச்சிருப்போம். அந்த நகையை எடுத்து கழுத்தில் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு இருக்காது, தூக்கி வீசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த உடல் அப்படிங்கிறது. சித்பவானந்தர் ஐயா அழகா சொல்லியிருப்பாங்க, இந்த உடலானது நகைப்பெட்டி மாதிரி, உள்ளிருப்பது நகை மாதிரி. இந்த நகையானது வெளியே போய்விட்டால் இந்த நகைப்பெட்டியை தூக்கி வீசி விடுவார்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நம்ம சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே போல எப்பவுமே வெளி தோற்றத்திற்கு மதிப்பை அதிகம் கொடுத்தோமே எனில் உள்ளிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த உடல் கிடைத்தது பெரிய விஷயம். இதே ஆறறிவு இல்லாத ஜீவன்களாக பிறந்திருந்தால் நம்முள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனா இறைவன் பார்த்து இந்த உடலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போது இதுல ஒரு காரண காரியம் இருக்கு. அது பல பேத்துக்கு தெரியாம இந்த வாழ்க்கையவே தொலைச்சிட்டு கடைசி காலத்துல சிவனே சிவனேன்னு சிவசிவா சிவசிவான்னு போறதுல என்ன இருக்கு? ஆரம்பத்தில் இருந்தே இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடலை பேணி பராமரிப்பதுடன் சேர்ந்து ஆத்ம பலத்தையும் அதிகப்படுத்தி கொண்டு உள்ளிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அந்த பேராற்றலை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்யாவிடின் இந்த பிறப்பெடுத்து என்ன பலன்? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் இல்லைங்களா? இயல்பா பேசுறது, நீ எதுக்கு பிறந்தன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்குன்னு ஒரு காரியத்தை இறைவன் கொடுத்திருப்பார், இப்படி நிறைய சொல்லுவாங்க. நீ இந்த சமூக சேவை செய்யணும், நீ இந்த சாதனை பண்ணணும், அந்த சாதனை பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேலை, எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுகின்ற அந்த அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது உன்னில் இருக்கக்கூடிய எண்ணெய் உணர்ந்து கொள் அப்படிங்கிறது தான். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் முயற்சி செய்கிறோம், அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே தேடுறோம். புகழுக்கு அடிமையாகின்றோம், பொருளை சேர்க்க ஆசைப்படுகின்றோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுது. நீங்க கோடி கோடியா பணத்தை சேர்த்தாலும் ஒரு வினாடி பொழுதில் அது பயனற்றதாக விடுகிறது. நீங்கள் சேர்த்த பொன்னும் பொருளும் உன் இறுதி நிலையில் நிற்பதில்லையே. எத்தனையோ பேர் பாடிவிட்டனர், எத்தனையோ ஞானிகள் சொல்லிவிட்டனர், நீ என்ன சேர்த்தாலும் இறுதியில நீ போகும்போது உன்னோட எதுவுமே வராதுன்னு அவ்வளவு அப்பட்டமா சொன்னதுக்கு அப்புறமும் நம்மோட அகங்காரத்தின் காரணமாக எதற்கு உயர்ந்த மதிப்பை கொடுக்கின்றோம்? வாங்குகின்ற நிலத்திற்கு, சேர்க்கின்ற பொன்னிற்கு, வருகின்ற புகழுக்கு, இதுக்கு எல்லாம் அடிமையாகி விடுகின்றோமே தவிர உண்மையாக உன்னில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போனது எவ்வாறு என்றுதான் தெரியவில்லை. மாயை ஒரு பொருட்டாக இருந்தாலும் அதை மீறிக்கொண்டு வருவதற்கின்ற அந்த தன்னம்பிக்கையும் அந்த வைராகியமும் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்றது. அப்படிங்கும் போது அதை ஏன் அவர்கள் பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற கேள்வி சாதாரணமாகவே எழுந்து விடுகிறது அல்லவா? இன்னும் இன்று இருக்கக்கூடிய எவ்வளவோ குருமார்கள் உபதேசிக்கின்றனர். வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த முறை கிடைச்சிருச்சு, இன்னும் ஒரு முறை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா யாராலையும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. சிற்றின்பங்களை எல்லாம் பேரின்பமாக நினைத்து கொண்டு அதில் மூழ்கி திளைத்து கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் துடித்து கொண்டு இந்த வாழ்க்கையை வீணாக்கி விட்ட பின்னர் என்ன காரணத்திற்காக நாம் வந்தோம் என்று தெரியாமல் இந்த வாழ்க்கையை வீணடித்த பின்னர்
எல்லாம் முடிந்து நகைப்பெட்டியை தூக்கி போற மாதிரி இந்த உடலை கொண்டு போய் சுடுகாட்டுல வீசிட்டு உணவுன்னு பேரை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அங்க நின்று கதறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உள்ளிருக்கக்கூடிய அந்த ஜோதி, அந்த அருட்பெரும் கருணை, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா, அதை உணரக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா, அவர்கள் எல்லாம் இறைவனால் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் பெருமுயற்சி இல்லாமல் அது நடப்பதில்லை. அது நானாகட்டும் நீங்களாகட்டும் பெருமுயற்சியும் விடா நம்பிக்கை, அது விடா பிடிவாதமா நான் என்னுள் இருப்பவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்புமயமாக மாறி அவரை தேடாத வரையில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதற்கான சந்தர்ப்பங்கள் எதுவும் வாய்க்கப் பெறாது. அப்ப முயற்சி என்பதை நாம் செய்ய வேண்டும். உட்கார்ந்த நேரத்துல 1 மணி நேரத்தில் எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கும் போதே அந்த இடத்துல நம்ம தோத்து போயிடுறோம். கால நேரங்களை பற்றி எண்ணாமல் என் பணியை நான் செய்கின்றேன், என்னுள் இருப்பவரை உணர நான் முயற்சி செய்கின்றேன் என்று தொடர்ந்து நாம் முன்னேறும் பொழுது, நாம் அதை பயிற்சி செய்யும் பொழுது கட்டாயமாக இறைவனின் அருளானது உங்களுக்கு கிடைக்கும். சாட்சாத் அந்த பரமேஸ்வரனை உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார். திக்கற்றவர்களுக்கெல்லாம் என் தெய்வம் தான் ஐயா தெய்வம். திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஒளியை காட்டுவதே மேஸ்வரன். அப்படிப்பட்ட கடவுள் நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள முற்படும் போது அதற்கான வழியையும் காட்டுவார். அவர் கண்ணிமைக்கும் நொடியில் இந்த உலகம் பரபரத்து போகின்றது. பல காலங்கள் ஓடி போகின்றது. அதில் ஒரு சின்ன பகுதி நாம் ரொம்ப அதை அளவிட, இப்ப அணுவின் அளவை அளக்க முடியாது என்ற அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு சொல்லக்கூடிய அளவிலான பொருளே அல்ல. ஆனால் உங்கள் மனதில் அந்த அன்பு மிகும் பொழுது உங்களது உள்ளத்தில் அவர் தோன்றுகின்றார், உங்களுக்கான வழியை காட்டுகின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அந்த பராபரம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. அந்த இன்பத்தை அனுபவிக்காத வரையில் அதை பற்றி கூற முடியாது. ஞானிகள் பல பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க, யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாமே நிறைய சூட்சமமாக சொல்லி போயிருக்கிறார்கள். பரிபாஷையின் மூலமாக நிறைய சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதுல ஒரு விஷயத்தை கூட நம்ம உணர முற்படுவதில்லை. அப்படிங்கிறது தான் ஏனோ தெரியல இந்த மனித குலத்திற்கு உண்டான சாபமாக இருக்கிறது. எது எல்லாம் முக்கியம் இல்லையோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம், எது எல்லாம் முக்கியமோ அதற்கெல்லாம் முக்கியத்துவமே இல்லாமல் போய்விட்டது இந்த காலத்தில். உணர்ந்து கொண்டால் ஒழிய இதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு வழி இல்லை. உணர்ந்து கொண்டால் எல்லாம் சிவமயம், உணர்ந்து கொண்டபின் எல்லாம் சிவமாக மாறுகிறது. எல்லாம் சிவமாக மாறும் பொழுது நீயும் சிவமாக மாறுகின்றாய். நீ சிவமாக ஆன பின்பு வேறென்ன வேண்டும்? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? இறைவனை அடைய வேண்டும், ஈசனுடைய நினைவிலேயே இருக்க வேண்டும், இந்த பிறவி என்கின்ற இந்த பிணியிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குள்ளும் இருக்கும். ஆனால் அந்த எண்ணம் வெளிப்படுவது தான் இறைவனின் அருளால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இறைவனோட அருள் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையை உண்மை என நினைத்து இந்த ஊனுடம்பிற்கான அனைத்து தேவைகளையும் தேடி தேடி அலைந்து ஆசைகளாக கொண்டு அந்த ஆசைகளை நிறைவேற்றும் பொருட்டு செய்யாத தவறுகளையெல்லாம் செய்து மீண்டும் மீண்டும் இந்த பிறவிச் சுழலில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருப்போம். இந்த ஈசனோட பெருங்கருணை அப்படிங்கிறது கிடைத்து விட்டால் கண்டிப்பாக இந்த பிறவிச் சூழலிலிருந்து நாம் வெளியே வந்து விடலாம் அப்படிங்கிறத அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இறைவனை வழிபட வேண்டும், ஈசனை எப்படி மகிழ்விக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அருகாமையில் ஆலயங்கள் இருக்கிறது, அங்கே போய் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நிறைய பண்ணுறேன், என்னோடய ஆடம்பரத்தை நான் அங்கே காமிக்கிறேன், என்னோட அந்த ஒரு கர்வத்தோடு நான் போய் எல்லா விஷயம் செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆணவத்தோடு நம்ம செய்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, பூஜைகளாக புனஸ்காரங்களாக, இல்லை நீங்கள் செய்யும் வழிபாட்டில் கூட கர்வம் இருந்தாலும் அப்பன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அடியார் பெருங்கூட்டத்தில் நம்மை சேர்த்து கொள்வது இல்லை. மாறாக இறைவனை பார்த்தவுடன் கண்கள் கசிந்து உள்ள முருகி அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த உணர்வு ஒருவரிடம் இருக்கிறது, அந்த தன்மை ஒருவரிடம் இருக்கிறது. பார்த்ததுமே கலங்குகின்றார். ஏன்? அந்த அன்பின் வெளிப்பாடாக கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
அந்த ஓடுகின்ற அந்த வேகத்திலே உள்ளமானது பதறுகிறது. பெரிய வரத்தை அடைந்தது போல ஒரு உணர்வு. தன்னை மறைந்த நிறையில் அப்பா அப்படின்னு கூப்பிடுகின்ற அந்த ஒரு நிமிடம் இந்த உலகமே ஸ்தம்பித்து போகின்ற அளவிற்கு இறைவன் நம்மை ஆட்கொள்வார். அந்த ஒரு இயல்பானது நம்மிற்குள் வந்து விடுகிறது. அப்படிங்கும்போது தன்னுடைய அடியார் பெருங்கூட்டத்தில் இறைவன் நம்மையும் இணைத்துக் கொள்கின்றார். யாருக்குமே இறங்கி வராத இறைவன் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு மட்டுமே இறங்கி வருவார் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே. கொஞ்சமாக அன்பு இருந்தால் போதும், கொஞ்சமாக அவர் மேலே, ஆனால் அது உண்மையான அன்பாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையான அன்பை ஈசனின் மீது நீங்கள் வைத்து விட்டால் பல மடங்கு கருணையை அவர் காட்டுவார் அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்திருக்கிறார்கள். நிறைய அடியார் பெருமக்கள் இந்த உலகம் தோன்றிய, இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்து, இந்த உயிர்கள் வாழ ஆரம்பித்ததிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து இறைவனின் பற்றி தெரிந்து கொண்டு அந்த இறைவனின் கருணையை பற்றி உணர்ந்து கொண்ட பின்பு இறைவனின் மீது அன்பு வைக்க ஆரம்பித்த அந்த முதல் மனிதனிலிருந்து இன்று வரை உண்மையான அன்பை யார் இறைவன் மீது, ஈசனின் மீது வைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் கருணையை இறைவன் காட்டுகிறார். அதன் வாயிலாக வீடு பேறு இன்பத்தை அளிக்கின்றார். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். உயிர்கள் அனைத்தும் அவர் பார்வையில் ஒன்றே. வெறுமன வேடிக்கை தான் பார்க்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே தங்களோட வாழ்க்கையை கையில் கொடுத்து அனுப்பப்பட்டு விடுகிறார்கள். அதன் பின்பு அந்த பிறவி ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவி எதற்காக அப்படின்னா இறைவன் புகழை பாடுவதற்காக, இறைவனை துதிப்பதற்காக, இறைவனை பூஜிப்பதற்காக, இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்காக. இதையெல்லாம் செய்யும் பொழுது, உண்மையான அன்பானது உங்கள் உள்ளத்தில் பொங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு நல்குகிறார். அந்த அன்பு இல்லாத போது, அகங்காரம் தலைக்கேறி இருக்கிறதுங்கும் போது, இந்த மாயை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு சிந்தனையும் மனதில் எழாது. இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கும், உயிர்கள் எல்லாம் எவ்வாறு தோன்றி இருக்கும், இந்த உயிர்களுக்கும் நமக்கும் உண்டான அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க தோன்றாது. அடியார் பெருமக்களுக்கு அனைத்துமே சிவம். அடியார் பெருமக்களுக்கு அனைத்துமே சிவம். எந்த உயிரினத்தை பார்த்தாலும் சிவமாகவே பாவிப்பார்கள். எந்த உயிரினத்தை பார்த்தாலும் சிவமாகவே பாவிப்பார்கள். சிவா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தை, அதை எங்கே கேட்டாலும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்பார்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கிறார் அல்லவா. அப்போ சிவான்னு கூப்பிட்டா, சிவாங்கிற பெயரை சொன்னால் அப்போ நீங்கள் தான் இருக்கிறார் அப்படின்னு நின்றுவாங்க. அந்த அளவிற்கான அன்பை நீங்கள் காண முடியும். சோதனை காலகட்டம் அப்படின்னு நிறைய பேசப்படும். சோதனை சோதனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன போய் சோதனை? வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது, அந்த சோதனை அப்படிங்கிறது இல்லாமையோ ஒருத்தர் வாழ்கிறார் அப்படிங்கும்போது அந்த மேடு பள்ளம் இல்லாத இடத்துல வண்டி ஓட்டுற மாதிரி கூடிய சீக்கிரம் தூக்கம் வந்துடும். வண்டியில் போகிறப்ப மேடு பள்ளம் இல்லை, வளைவுகள் இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் தூக்கம் வந்துடும் வண்டி ஓட்டுறப்பயே. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வாழும் பொழுது இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்தால்தான் அந்த வாழ்க்கையானது சுவாரஸ்யமாக இருக்கும். இயல்பாக சொல்கிறது. அதில் இப்போ நம்ம பெருநிலையை அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கிறோம். பெருநிலைனா என்ன? இறைவனோட அந்த பாதத்தில் ஓரிடம், இறைவனுடைய பாதத்தில் ஓரிடம் அது வேண்டும் அப்படின்னு எண்ணுகிறோம். அப்படிங்கும் போது அப்போ அதற்கான முயற்சிகள், அதற்கான வழிகளை நாம் தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும். சாதாரணமாக கிடைத்து விடுமா அந்த இடம் அப்படின்னா, உண்மையான அன்புடையவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் இறைவனின் பொற்பாதம். உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் இறைவனின் பொற்பாதம். அப்போ நம்ம முழு மனதுடன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, பொன் பொருளுக்கு, இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மாதிரி என்ன விஷயத்தை நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு மயங்க மாட்டார். ஏன்? இது எது உங்களால் உருவாக்கப்பட்டது? நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு, மன்னிக்கும், நாம் போய் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பெரிய ஆட்களா? நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கும்போது எதை வைத்து செய்தோம்? இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி செய்தோமா இறைவனுக்கு? கட்டாயமாக கிடையாதே. அப்புறம் அதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்?
என்னுடையதை எடுத்து எனக்கே கொடுக்கிறாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குமில்லவா. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி எடுத்து சமைச்சு நமக்கே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அது எப்படி தானத்தில் அடங்கும்? அதே போல தானே இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம செய்யலைன்னா கூட யாரோ ஒருத்தர் செய்வாங்க. அதில் என்ன இருக்குது? அது எப்படி இறைவனின் மனதை குளிர்விக்கும்? கிடையாதல்லவா. அப்போ இறைவனின் மனதை எப்படி அல்லது இறைவனை எப்படி குளிர்விக்க முடியும்? அந்த அன்பை எப்படி நம்மால் பெற முடியும்னா நீங்கள் உண்மையான அன்பை காட்டும் பொழுது, இறைவனின் மீது நீங்கள் உண்மையான அன்பை பொழியும் பொழுது, காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு இறைவனின் கருணையானது கிடைக்கும். ஏன்னா இந்த உணர்ச்சிகளோடு, அன்பு என்ற உணர்ச்சியோடு, அந்த காதல் என்ற உணர்ச்சியோடு உங்களுக்குள்ள பல உணர்ச்சிகள் இருக்கின்றன. கோபம், சந்தேகம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்கள் என்று உணர்ந்து அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அதனினும் ஒரு உயர்ந்த அந்த அன்பு, அந்த காதல் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் இறைவன் மீது காட்டுகிறீர்கள். அதை மற்ற உயிரினங்களின் மீது காட்டுகிறீர்கள். காரணம் என்ன? எல்லோருமே சிவம் அப்படின்னு உணர்ந்து மற்ற உயிரினங்களின் மீது அந்த அன்பை காட்டுகிறீர்கள் அப்படின்னா இறைவன் நம்மை அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்கின்றார். யாருக்காகவும் இறங்காத இறைவன் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு இறங்கி வருகிறார். அதனால தான் நம்ம சொல்றது, உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களையும் இறைவன் அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்கின்றார். அடியார்களை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றே. உண்மையான அடியாரை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றே. இந்த அடியார் மீது வைக்கின்ற பாசம் இறைவனின் மீது வைக்கின்ற பாசத்திற்கு ஒப்பாகும். அந்த அன்பு, இந்த பாசம், அந்த ஒரு காதல், இந்த மாதிரி ஒரு அற்புதமான தருணங்கள், அந்த நிகழ்வுகள் எல்லாம் இறைவன் மீது மாறாத நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்தி செல்லும். எப்பொழுதுமே பிறவா நிலை வேண்டுமென்றால் பிறப்பை அறுக்கக்கூடிய இறைவனை சரணடைதல் வேண்டும். அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமான் மீது அளவிலாத அன்பை வைக்க வேண்டும். சிவபெருமானை மனதார ஏற்றுக்கொண்டு நமசிவாய் என்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். அவர் பெருங்கருணை பேராறு. சொல்லப்போனால் சமுத்திரத்தினும் மேலாம். சமுத்திரமெல்லாம் ஒரு ஈடே ஆகாத அவர் அன்புக்கு முன்னாடி, அவரோட கருணைக்கு முன்னாடி. அப்போ அனைத்திற்கும் மேலாம் அவருடைய கருணை பார்வை. அதை பெற வேண்டும் என்றால் உண்மையான அன்பு இருந்தால் போதுமானது, அவ்வளவுதான். நமக்குள்ள பெரிய குழப்பங்கள் பல இருந்தாலும் இனம் புரியாத ஒரு குழப்பம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஐயனை வழிபட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், கட்டாயமாக வழிபடுகின்றோம். ஆனால் ஏனோ தெரியல, ஒரு வாரம், 10 நாள், 1 மாதம், 6 மாதம் இந்த மாதிரி வழிபட்ட பின்னர் ஏனோ ஒரு தயக்கம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, எதுவும் நடக்கவில்லையே, என்னால் எதுவும் உணர முடியவில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த பக்தியிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது ஒரு சிலரிடம் காணப்படுகின்றது. அந்த கேள்வி நமக்குள்ளும் எழலாம். ஒரே ஒரு விஷயம்தான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நல்லா தெரியும், நாயன்மார்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சித்தர்கள் அப்படிங்கிறவங்களை பற்றியும் நமக்கு நல்லாவே தெரியும். பல சித்துக்களை அடைந்தவர்கள், அதுலேயும் வந்துட்டு இந்த பஞ்சபூத இயக்கங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதத்தையும் பற்றியும் சரி, இந்த உடலில் உள்ள பஞ்சபூத ஆதிக்கங்களையும் பற்றி நன்கு அறிந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் கூறும் பொழுது சிவபெருமானை எப்பொழுதுமே உயர்த்தியே கூறுகிறார்கள். காரணம், எல்லாத்திற்கும் மூலவன், இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் அழியாமல் இருக்கின்ற ஒருவர் என்றால் அது சிவபெருமான். அந்த எல்லையற்ற ஆற்றல் அப்படிங்கிறது எப்பவுமே அழியாத ஒரு ஆற்றல் அப்படின்ட்டு சித்த பெருமக்களாலும் ஞானிகளாலும் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. தீவினைகள் எல்லாத்தையும் அழிப்பவர், தீவினைகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அது நம்பெருமானை சொல்ல முடியும். சரி, இப்படி இருக்கல நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார், வழிபடுகின்றோம், என்னன்னே தெரியல, திடீர்னு மனதில் ஒரு குழப்பம், எதுவுமே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தி எண்ணம் அது என்னை சூழ்கிறது.
அதனால் நான் பின்வாங்குகின்றேன் அப்படிங்கும் போது நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நாயன்மார்களாகட்டும் சித்தர்களாகட்டும் அவர்களுக்கும் இது போன்ற எண்ணங்கள் தோன்றியிருக்கலாம். கண்டிப்பாக அவர்கள் மனதிலும் இந்த சஞ்சலங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்னும் பொழுது கட்டாயமாக இந்த தயக்கம் இயல்பாக எழும். ஆனால் அதை மீறி, அந்த உணர்ச்சிகளை மீறி அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத அந்த தேடுதலை விரைவுபடுத்தும் பொழுதுதான் நமக்கு அடுத்த படிநிலையானது வாய்க்கப்பெறும். ஏன்னா பெரும்பாலும் பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொய்யான உடல், பொய்யான பிரபஞ்சம், பொய்யான உலகம், பொய்யான மனம், எல்லாமே பொய். எது உண்மை? எம்பெருமான் மட்டுமே உண்மை. அப்ப அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சிறிது காலம் எடுக்கத்தான் செய்யும். நம் மனதில் ஒரு சறுக்கல் ஏற்படுகிறது என்றால் அது பொய்யான சறுக்கல் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் அந்த பொய் மேவுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் அளவு, ஒளியளவு அதிகபட்சமாக இருக்க வேண்டும். என்று என் மனதில் சந்தேகம் எழும்புகின்றதோ அந்த நிமிடம் நாம் ஓம் நம சிவாய அப்படிங்கிறத என்னால் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தும் பொழுது அந்த பொய்யானது அந்த இடத்தில் அடிபட்டு போகின்றது. மனம் நம்மை தாறுமாறாக கூட்டி செல்லும் அல்லவா? இப்படியெல்லாம் கிடையாது, இதை விட்டு வெளியவான்னு சொல்ற போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாயங்கிறத உறக்க சொல்லுங்க. சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் உங்களை தடுமாறி அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த மனம் கட்டுப்படுகின்றது. அதுதான். ஏன்னா இப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் நிறைய பேர் ஈசனோட பாதத்தை சரணடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த தடை இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பொய்யை மீறி, அந்த பொய்யை அழித்து அதன் பின்னர் அந்த இறைவனை உணர்ந்து, நம் பெருமானை உணர்ந்து அவருடன் சரணடைந்திருக்கிறார்கள், அவரின் பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா? எப்பவுமே இறைவன் அன்பு காட்டுபவர்களிடத்தில் இருப்பார். நாம் விலகி செல்லும் பொழுதும் நம்முடன் இருப்பார், ஆனால் வெளிப்பட மாட்டார். அவரை நாம் நெருங்கி செல்லும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுவார், ஆனந்த தாண்டவத்துடன் வெளிப்படுவார். அது அலாதியான இன்பம், அதை உணர வேண்டும். அதற்காகத்தான் சொல்லப்படுவது அடியார்களே, எந்த நிமிடத்தில் சலனம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற ஒரு மந்திரம் போதும். எந்த நிமிடத்தில் நமக்கு குழப்பம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரம் போதும். அப்ப வாழ்க்கையில நம்ம இருக்கின்ற பொய்யான மாயைகளிலிருந்து விடுபட்டு உண்மையான பரம்பொருளை தேடும் பொழுது பல தடைகள் வரத்தான் செய்யும், பல இன்னல்கள் வரத்தான் செய்யும், பல பேர் தூற்றத்தான் செய்வார்கள், பல பேர் ஏசத்தான் செய்வார்கள். நாம் யாருக்காக தேடுகின்றோம்? நமக்காக, நமக்குள் இருக்கின்ற பேரானந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஈசனை தேடும் பொழுது, அவரை வழிபடும் பொழுது மற்றவர்கள் பேச்சிற்கு நாமே இடம் கொடுக்க வேண்டும். அதே போல் நம் மனம் தவறாக சொல்லும் பொழுது அதற்கு ஏன் நாம் பணிந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான அந்த தன்மை விட்டால் நமது தேடுதல் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அடியவர்களே, யோசித்து பாருங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்பவும் ஆழமான விஷயம். ஏன்னா எல்லாத்து வாழ்க்கையிலையும் வரக்கூடிய சின்ன தடுமாற்றம் தான். அந்த தடுமாற்றத்தில் யார் நிலைத்திருந்து அடுத்த படிநிலைக்கு செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு நகர்கிறார்களோ, அந்த பொய்யை மீறி, அந்த பொய்யை அழித்து அடுத்த நிலைக்கு செல்கிறார்களோ அவருக்கு இறைவனோட அந்த அருட்கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். எம்பெருமானோட அந்த முழுமையான, அந்த பூரணமான அருளாசி அவர்களுக்கு கிடைக்கும். திரிபுரத்தை எரித்தவருக்கு நம்முள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை அழிக்க தெரியாதா, எரிக்க தெரியாதா? ஆனால் நாம் சரணடைய வேண்டும். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுவார். நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுவார். எப்ப நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை சரணடையும் போது நம்மை ஒரு புனிதமான ஒரு ஆத்மா என்பதை நமக்கு உணர வைப்பார். இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசுலேயே தேவாரம் பாடுறாங்க, திருவாசகம் பாடுறாங்க. ஒரு சில பேர் 10 வயசு ஆனதுமே இறைவனுடைய நாட்டத்தில் செல்கிறார்கள். ஒரு சில பேர் 15-20 வயசுக்கு மேலே தான் அந்த ஆன்மீகம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை பெறுறாங்க. சில பேர் 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் அந்த தெளிவே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த தெளிவே கிடைப்பதில்லை. இதோட சூக்ஷமம் தான் என்ன? ஏன் சில குழந்தைகள்லாம் பிறவியிலேயே சிவசிவா அப்படின்ட்டு வரும்போதே சிவபக்தியோடு வருகிறார்களே, இந்த வாய்ப்பு நமக்கு ஏன் இல்லாமல் போனது? இப்படியெல்லாம் நிறைய யோசித்திருப்பது உண்டு.
அப்புறமா சில ஞானிகள் அவங்களோட வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைத்தார் போல ஒரு உணர்வு. என்ன எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ரமண மகரிஷி ஐயாவை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் சிவவாக்கியரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிறக்கும் போதே சிவசிவா அப்படின்ட்டு பிறந்தவர். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா, சித்தர்கள், ஞானியர்கள். இவங்கெல்லாம் பிறக்கும் போதே ஒரு அதீத ஆற்றலுடன் பிறக்கிறார்களா அப்படின்னா பிறப்பவர்களும் உண்டு. சில பேர் அவர்களுக்குடைய அந்த காலம் வரையிலும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மனதில் அந்த ஒரு தெளிவானது உண்டாகிறது. தெளிவு அப்படின்னா எப்படின்னா, ஒரு சிலருக்கு அதாவது படிப்பினைகள் மூலமாக உடன் பிறந்தவர்களாலோ பெற்றவர்களாலோ அல்லது வேறு ஏதேனும் சமூகத்தில் உள்ளவர்களாலோ ஏமாற்றப்படுதலோ அல்லது இழப்போ, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணியின் காரணமாக மனதில் ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கின்றது. இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு எண்ணமானது ஒரு நொடியிலே மாறும். இப்படி தான் போகும், இந்த வாழ்க்கை இப்படி தான் போகும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த வினாடியில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதே, இது ஒன்று மட்டும் எப்படி நிலையாக இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, ஒரு கொண்டை ஊசி வளைவு மாதிரி சடார்னு மாறிடும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும்? ஏன் சில குழந்தைகள் 6-7 வயசுலேயே ஞானம் அடைந்தவர்கள் போல இருக்கிறார்கள், நல்லா பேசுகிறாங்க. அதே போல் சில பேர் 30-40 வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தெளிவு உண்டாகிறது. அப்படின்னா எல்லாம் நாம் செய்வது தான், எல்லாம் நாம் பயிற்சி செய்வது தான். சித்தம் தெரிந்தவர்களை சித்தர் என்பார்கள். அதாவது நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் சரி, எது உங்களுடைய ஏக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சித்தத்தில் பதிவாகும் அப்படின்ட்டு சொல்லப்படும். அப்போ இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தேடி 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 நம்ம போகிறோம். அப்படிங்கும்போது அது நம்ம மூளையில் பதிவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமாக. நம்மளுக்கு சித்தம்னு ஒரு பிரிவு உண்டு. அந்த வகையில் சித்தத்தில் போய் எல்லாமே சேர ஆரம்பித்திடும். ஆன்மீகம் சம்பந்தமாக இல்லை, உண்மை பொருளை நீங்கள் கண்டறியும் போது, மறைபொருள்னு சொல்லுவாங்க, யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த சித்தத்திலே போய் பதிவாகும் அப்படிம்பாங்க. நீங்கள் மூளையில் பதிய வச்சா அது இந்த ஜென்மாவோட போயிடும். ஆனால் சித்தத்தில் பதிவாச்சுன்னா நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அது வரும், நம்ம கூடயே வரும் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இப்போ இந்த சித்தத்தில் பதிவாகிறது எப்படி அடுத்த பிறவியில் நமக்கு கை கூடுகிறது அப்படின்னா, நம்ம தான் சொன்னோமே, இந்த சித்தத்தில் இருப்பது அடுத்த பிறவியிலும் கைகூடும் அப்படின்னு ஞானியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், சித்தர்கள் கூறுகிறார்கள். இப்போ அடுத்த பிறவி நமக்கு இன்னும் அந்த பிறவி சூழல் முடியவில்லை. அப்படிங்கும்போது அடுத்த பிறவி எடுக்கின்றோம். அதில் நம்ம சேர்த்து வைத்த அந்த சித்தத்தில் பதிவான பதிவுகளின் தொடர்ச்சியாக உங்களது வாழ்க்கையானது அமையப்பெறும். ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இறைவன் போட்ட கணக்கில் அதுவும் ஒரு காலகட்டம் வரையிலும் நம்ம பொறுத்திருக்க வேண்டும். நிறைய சித்தத்தில் பதிவுகள் இருக்குது, நல்ல பதிவுகள் நிறைய தேடி இருக்கீங்க. போன ஜென்மாவில் இறைவனை பற்றி தேடி தேடி அடைந்திருக்கிறீர்கள். நிறைய பயிற்சி, நிறைய முயற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுலேயே அதோட தொடர்ச்சியானது ஆரம்பித்து விடுகிறது. இல்லை அப்படிங்கும்போது அந்த இயல்பான மயக்கங்களில் சிக்கி நிறைய இடத்துல நிறைய அனுபவங்களை பெற்று மீண்டும் அதெல்லாம் போயின்னு எந்த க்ஷணம் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ தான் அந்த சித்தமானது அந்த விஷயத்தை நம்ம போன பிறவியில் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சுருந்ததோட தொடர்ச்சியை ஆரம்பிக்க அது உதவுகிறது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த சித்தம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். அவரை பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும். இப்போ இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களிலிருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களாக தேடி தேடி படிங்க. இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த பிறவியாக இருக்கும். இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம். நிறைய பேர் சொல்கிறது இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம்.
நிறைய இறைவன் பணத்தை கொடுத்துருக்கார், பொருளை கொடுத்துருக்கார், பெயரை கொடுத்துருக்கார். நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். ஆமாம், ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ளே நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் உன்னை வந்து அடையும். எந்த இடத்திலும் இறைவனை பற்றி எண்ணாமல், இறைவனுடைய அந்த உயரிய குணத்தை பற்றி அறியாமல், இறைவனின் நினைவே இல்லாமல் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி, அந்த பிறவி சூழலில் இருக்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக எல்லா கர்மமும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கர்மத்தின் விளைவாக நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிறவிப்பினி வேண்டாம் அப்படிங்கிறவங்க, இறைவனை பற்றி உணர வேண்டும் என்று இருப்பவர்கள், காடு மலையென திரிந்து அலைந்து சித்தர்கள் ஞானியர்கள் என்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த உபதேசங்களை காதில் வாங்கி கொண்டு அதன் பலனாக அல்லது அதன் தொடர்ச்சியாக அதில் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து உங்கள் சித்தத்தில் எல்லா பதிவுகளையும் ஏற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மாவிலே அந்த உணர்தல் கிடைத்து விடுகிறதுங்கும் போது பெரிய கொடுப்பினை. அதுவுமே இறைவன் கொடுக்கறது தான், அதுவும் இறைவன் கொடுக்கிற ஒரு கொடுப்பினை தான். அப்படி கிடச்சிருச்சுன்னா இன்னும் பெரும் பேர் போதுமடா சாமி பிறவி அப்படின்ட்டு இறைவனோட பாதமலரை சரணடைந்து விடலாம். இல்லை, இன்னும் அதுக்கான பக்குவம் பத்தில், இந்த கூடு அதுக்கு ஒத்துழைக்க மறுக்குது அப்படிங்கும் போது இந்த கூட்டை விட்டு இன்னொரு கூட்டிற்கு நாம் செல்கின்றோம். அது ஒரு பருவத்தை அடையும் வரையிலும், அது ஒரு பக்குவத்தை அடையும் வரையிலும் வந்துட்டு பொறுத்திருந்து மீண்டும் அந்த தேடுதலை வந்து ஆரம்பிப்போம். அதனால் இதுவரையிலும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்கள் கூட சிறிது சிறிதாக இறைவனின் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி செய்வதன் காரணமாக நமக்கான பலன் வந்து நம்ம கை மேலே கிடைக்கும். எப்போவுமே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் ஒன்று செஞ்சோம்னா அது திருப்பி நமக்கு வரும். அதுதான் நல்வினையோ தீவினையோ எது செஞ்சாலும் அது திருப்பி வரும். திருப்பி வரணும்னா அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லதே நிறைய செஞ்சாலும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். அப்போ நல்லது செய்யும் போதே இறைவனுடைய அந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொள்ளும் பொழுது இறைவன் அதற்கான வாய்ப்பையும் நல்லபடியாகவே அமைத்து தருவார். உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார். தீவினைகள் செய்யும் போது அதற்கான பலனையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே சிவ சிந்தனையில் இருங்கள், சிவனை பற்றி யோசித்து கொண்டிருங்கள், இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள், இந்த அற்புத படைப்பை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள். இப்போ இந்த மாதிரி படைப்புகளெல்லாம் படைத்த அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவர் என்பவரையும் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் எனில் கண்டிப்பாக அதனை தொடர்ச்சியாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். திருவாசக புத்தகம் அடியார்களுக்கு அனுப்பி கொண்டு வருகின்றோம். இன்னும் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு படிப்படியாக வந்து சேர்ந்துவிடும். இதுவரையிலும் விண்ணப்பிக்காதவர்கள் புத்தகம் தேவைப்பட்டால் sivapitthan.com அப்படிங்கிற இணையதளத்தில் போய் இனிமேல் பதிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் தவறிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் அந்த இணையதளத்தின் மூலமாக பதிவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இன்றைய தலைப்புக்கு நம்ம போகலாம். பெரும்பாலும் சிவபெருமானை வழிபடுபவர்கள், சிவபக்தர்கள், சிவனடியார்கள் அதிகபட்சம் அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துரும் அப்படிங்கிறது தான் ஒரு வினாவாக எழுப்பப்பட்டது. அதிகபட்சமாக அவங்களோட ஆசை என்ன அப்படிங்கிறது தான். அதிகபட்சம் குறைஞ்சபட்சம்னு எதுவுமே கிடையாது அந்த இடத்த பொறுத்தளவு. நிஜமாலுமே சிவபெருமான உண்மையாலுமே அந்த சிவம் அப்படிங்கிறது என்னன்னு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆசை. ஏன்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது தனித்தன்மை வாய்ந்தது. அதை சொல்லெல்லாம் விளக்க முடியாது. ஏன் சிவபெருமானை வழிபடுற தெரியாது, எதுக்காக வழிபடுற தெரியாது, என்ன வேணும் உனக்கு தெரியாது. இது மட்டும்தான் சிவபெருமானை வழிபடுபவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ எனக்கு தங்கத்தை கொடு, பொண்ணை கொடு, பொருளை கொடு, காசு கொடு, வீடு கொடு, எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீடு பேரு இன்பத்தை கொடு இறைவா அப்படின்னு தான் கேட்பாங்க. சொத்து வேணும், சொகை வேணும், எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த உண்மையான சிவம் என்பது யாது என்று உணர்ந்து அதோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தானே தவிர அவரிடமிருந்து எதை வேண்டுவதற்கு எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது, அவரால் தீர்மானிக்கப்பட்டது, அவர் எண்ணத்தின்படி நடப்பது. இதில் போய் நான் அவர்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்ட்டு கேட்க முடியுமா?
ஒரு சிவனடியார் கேட்பாரா எங்கேயாச்சும் போய், இறைவா எனக்கு இவ்வளோ பொன் கொடு, இவ்வளோ பொருள் கொடுன்ட்டு? இறைவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத? கண்டிப்பாக எந்த அடியார்கள் மனதிலும் இந்த எண்ணம் தோன்றுவதில்லை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உண்மையான சிவனடியார்கள் வந்துட்டு பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுவது கிடையாது, யாரிடமும் கையேந்துவதும் கிடையாது, இறைவனிடமும் கேட்பது கிடையாது. நீ பார்த்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறியா, சாப்பிட்றேன். நீ பார்த்து இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா, செய்ய. நான் அதுபடியே நான் வாழ்ந்துட்டு போறேன். இன்பமோ துன்பமோ, செய்த நன்மையோ தீமையோ எதுவாயிருந்தாலும் உன் பாதமலருக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதிகபட்சமா அவங்களோட ஆசை அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவம் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு கூட ஆசைப்படல. அவர் ஆடுகின்ற போது தெரித்து விழுகின்றதல்லவா புழுதி, அந்த புழுதி என் மீது பட்டால் போதும், அந்த தூரத்துல நான் இருந்தா போதும், உன்னோட அந்த நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அதுதான் உங்களுக்கு உச்சபட்சம். 100,000 கோடி வேண்டுமா அப்படின்னு கேட்டால் சிரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எம் இறைவனின் தரிசனத்தை விட 100,000 கோடி எனக்கு பெரியதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே சிவனடியார்கள் மனசுல இருக்கும். சிவாய நமங்கிற அந்த நாமம், ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம், அதை விட பெரிய பொக்கிஷம் வேற என்ன இருந்துற போகுது வாழ்க்கையில? வேற எதுவுமே கிடையாது. சொல்லி பாருங்க, அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கும். கோவில்ல போய் நின்றுகிட்ட பெருமானை பார்க்கும்போது ஓம் நம சிவாயன்னு சொல்ற அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது. மனசுக்குள்ளேயே எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நமன் நினைச்சா போதும். சிவாய நமன் நினைச்சா போதும், நீ சொல்லக்கூட வேண்டாம். சிவாய நமன் நினைச்சாவே போதும், எல்லாமே உன்னை தேடி வந்துடும். அவருக்கு தெரியும் ஐயா உனக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுங்கிறது அவருக்கு தெரியும். நீ என்னத்துக்காக விரும்புகிற, அவரை சரணடையணும்னு விரும்புகிறோம். அப்போ அந்த சரணடைவதற்கு என்ன உனக்கு கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுப்பார். அப்போ அவருக்கு கொடுக்கறத மட்டும் ஏற்றுக்கிறோம். சிவனடியார்கள் அதைத்தான் செய்கிறாங்க. இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன போய் ஆசைங்கிற வார்த்தை இருந்தால் சிவனடியானா இருக்க முடியாது. எல்லா உறவுகளும் சிவமே அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன போய் பெரிய ஆசை உங்களுக்குள்ளே இருந்துற போது? நான் அந்த சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், உன்னை சரணடைஞ்சிடணும். நீ ஆடுற இடத்துல தெரிக்கின்ற புழுதி என் மீது விழுந்தால் போதும், உன் கால் படுற அந்த இடமா இருந்துட்டா போதும், வேற எந்த ஆசையுமே இல்லை. நிஜமாலுமே ஒரு சிவபக்தர்கள், உண்மையான சிவபக்தர்களையோ சிவனடியார்களையோ போய் கேட்டால் இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. வேறு என்ன வேண்டும், வேறு என்ன இந்த உலகத்தில் இருக்குது? இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அவரை நான் அவரோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஆசையாக இருக்கும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கட்டாயமாக இருந்தால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். அந்த இன்பத்தை மட்டும் நாம் அனுபவித்து கொண்டிருந்தால் போதுமானது. எல்லா நொடிகளிலும் இறைவனை அப்படியே உணர்ந்து அவரோடு இரண்டரை கலந்த நிலையிலே இருந்தால் போதுமானது. நம்ம மனசுல எதுவுமே தவறான எண்ணங்கள் தோன்றாது, தோன்ற விடமாட்டார். இதை விட சொர்க்கமா, இதை விட பெரிய ஆனந்தம் ஒருத்தருக்கு என்ன இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்காது. அதனால எப்பவுமே நம்ம மனசுல இருக்க வேண்டியது ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமும் சிவாய நமங்கிற அந்த சூட்சமம் நம் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா போதும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைனா அதுவாக தான் இருக்கும். எல்லா அடியார்களும் சொல்வது கேட்டு பாருங்க, தெரியும்.